கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய மாறாத கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. நம்மை காக்கிற தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்துவாராக. எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு மட்டும் நம்மிலே இருக்கும்படியாய், அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும்படியாய், கர்த்தருடைய மாறாத அன்பில் நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்கும்படியாய் இந்த நாட்களில் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தருவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த புதிய நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்றும் உம்முடைய கிருபையை பெற்றவர்களாய் வாழ அனுக்கிரகம் செய்யும் ஐயா. சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர், அதற்காய் நன்றி. யார் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை மறந்தாலும், யார் எங்களை விட்டு போனாலும், தனித்து விடப்பட்டேன் என்ற சூழ்நிலையில் ஆண்டவரே இருந்தாலும் கர்த்தர் துணையாக இருக்கிறபடியால் நன்றி. தேற்றவாளனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளின் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை தாங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீரே எங்களை பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.